காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த தராவீஹ் தொழுகையிலே இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் நரக விடுதலையும் சொர்க்கம் வாஜிபாகுவதையும் ஆதரவு வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் பகலில் நோன்பு வைக்கிறோம், இரவிலே இமாம் ஜமாத்தோடு தராவீஹ் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறோம், திக்ரு செய்கிறோம், ஸலவாத் ஓதுகிறோம். அந்த வரிசையிலே இந்த ரமலான் மாதத்திலிருந்து இன்றைய பொழுதிலிருந்து நம்மை ஈண்டெடுத்து பெற்றெடுத்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. இன்னைக்கு பெற்றோர்களை சரியாக பெற்றோர்களிடத்துல நடந்து கொள்வதில்லை. நம்மளை பெற்றெடுத்து ஆளாக்கி அத்தாமாவை ஏழெடுந்து ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுவது, ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் அவர்களை அவமானப்படுத்துவது, முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் தள்ளிவிடுவது, அல்லது தன் பெற்றோர்களை தள்ளாவிட்டாலும் தன் கணவனுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு தள்ளுவதற்கு பிளான் பண்ணி ஏற்பாடு செய்து கொடுப்பது, இப்படியெல்லாம் பெற்றோர்களுடைய விஷயத்திலே அது கணவனை பெற்றெடுத்த தாய் தந்தையா இருந்தாலும் சரி, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விஷயத்திலே மிக விழிப்போடு நடந்து கொள்ள சொல்லி குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகலா ரப்புக, உங்களுடைய இறைவன் விதித்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். உங்களுடைய இறைவன் விதியாக உங்களுக்கு விதித்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் முதல்ல என்ன விதியை சொல்றானா, அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்கள் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது அல்லாஹ்வை தவிர. இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிற முதல் விதி. அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் ஏதோ ஒரு கடமையை அல்லாஹ் பேசவில்லை, வேற ஏதோ கடமை குறித்து அல்லாஹ் பேசவில்லை. அடுத்து தொடர்ச்சியிலே தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பில் வாலிதைனி இஹ்சானா, உன்னை ஈண்டெடுத்து ஆளாக்கிய உன்னுடைய தாய் தந்தை இடத்திலே நீ நல்ல விதமாக நடந்து கொள், இஹ்சானாக நடந்து கொள், உபகாரமாக நடந்து கொள். அவர் உன்னை 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கி உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற தாய் தந்தை இடத்திலே இஹ்சானாக நன்றியோடு நடந்து கொள், அவருக்கு உபகாரம் செய் என்று அல்லாஹ் தனக்கு அடுத்து நமக்கு பெற்றோர்களுடைய கடமையை அல்லாஹு தஆலா சொல்கிறார். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அதோடு முடிச்சிடல. அல்லாஹ் நீங்க பெற்றோர்கள்ட்ட உபகாரம் செய்யுங்க, உபகாரமா நடந்துக்கோங்க, நன்றியோடு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல. அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிற அவலத்தை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இன்றைக்கு குடும்பங்களிலே நடக்கிற அவலங்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர், அந்த தாய் தந்தையர்கள் 2 பேரிலே யாராவது ஒருவர் வயது முதிர்ந்து விட்டால், எந்த அளவுக்கு வயது முதிர்ந்து விட்டால், அவர்களுடைய வேலையை அவங்களால செய்ய முடியல, அவங்களால அவங்க சாப்பாடு சாப்பிட முடியல, அவங்களால கழிவறைக்கு செல்ல முடியவில்லை, அவர்களால் தன்னுடைய கழிவை இருந்துவிட்டு தன்னை கழிவை சுத்தம் செய்கிற அளவுக்கு சக்தி இல்லாத ஒரு வயோதிக தன்மையை அவர்கள் இருவரில் ஒருவர் அடைந்து விட்டால், அல்லது இருவரும் அடைந்து விட்டால் அவரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார்.
தொழுக சொன்ன அல்லாஹ், நோன்பு வையுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், திக்ரு செய்யுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், தன்னை வணங்க சொன்ன அல்லாஹ் குர்ஆனில் உன் பெற்றோரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ அவர்கள் வயதான முதிய வயதை அடைந்து விட்டால் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவரிடத்தில் சீ என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தி விடாது. அது என்ன சீ என்ற வார்த்தை? அப்ப அதுக்கு கீழே ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்? விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க வயசாயிருச்சுன்னா அவங்க கழிவை அவங்களால அள்ள முடியாது, அவர்களால சுத்தம் செய்ய முடியாது, அவர்களால் பாத்ரூமுக்கு போக முடியாது, அல்லது பாத்ரூம் போயிட்டு அவர்களால் என்ன செய்ய முடியாது, அதை சுத்தம் செய்ய முடியாது. அந்த நேரத்திலே நீ என்ன செய்து விடாதே, உன் மூக்க பிடிச்சு அவங்கள மனசு கஷ்டப்படுத்திடாது, உன்னுடைய முகத்தை மாற்றி அவங்க மனசை கஷ்டப்படுத்திடாத, அவங்கள்ட்ட ஒரு மாதிரியா அருவருப்பா ஒண்ணு நீ காட்டிராத. அல்லாஹ் சொல்கிறான், விரிவுரையாளர்களே பெரியார்கள் சொல்லுகிறார்கள், நீயும் இதே நிலையில் தான் இருந்தாய், நீயும் சின்ன வயசுல இப்படித்தான் கழிவிருந்தாய், நீயும் சின்ன வயசுல இப்படிதான் சிறுநீர் அருந்தாய், அதை சிறுநீர் இருந்தாய். ஆனால் அதை சுத்தம் செய்ய போது உன் பெற்றோர்கள் ஒரு நாள் கூட முகம் சுளித்ததில்லை, ஒரு நாள் கூட அவர்கள் மூஞ்சியை காட்டியதில்லை, வார்த்தையை கடினமாக பயன்படுத்தியதில்லை. எனவே நீயும் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவரிடத்தில் அந்த நேரத்தில் சீ என்று நீ வார்த்தையை பயன்படுத்தி விடாதே. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் இருவரையும் நீ விரட்டி விடாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு பார்க்கிறோம், வந்த மனைவியின் பேச்சை கேட்டு தன்னுடைய தாய் தந்தையர்களையோ அல்லது ரெண்டு பேரும் ஒருவரையோ வீட்டை விட்டு விரட்டுகிறார்கள். தனி குடித்தனம் என்ன செய்யறாங்க, தாய் தந்தைகளை அம்போடு விட்டுட்டு தனி குடித்தனம் போயிடுறாங்க. அல்லது அவர்களை ஏதேனும் வசதி வாய்ப்புகள் இருந்தால் முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் தள்ளி விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்கள்ட்ட எப்படி நீ நடந்துக்கணும் தெரியுமா, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமா பேசு, நளினமா பேசு, அவங்கள்ட்ட ரொம்ப மெருதுவா பேசு. நீ சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி உங்கள்கிட்ட நடந்திருப்பாங்க அந்த மாதிரி பேசுன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், வஹ்ஃபல் வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, இரக்கத்தோடு பணிவு என்கிற ரக்கையை நீ தாழ்த்து, பணிவோடு அவங்கள்ட்ட நடந்துக்கோ, ரொம்ப இரக்கத்தோடு நடந்துக்கோ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டும், நானும் சொல்ல வேண்டும். வகுல், நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பி இரஹம்ஹுமா, என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டுவாயாக. எப்படி இரக்கம் காட்டுவாயாக, கமா ரப்பயானி சபீரா, நான் சின்ன வயசா இருக்கும் போது என் மேல எனக்கு ரப்பா இருந்து என்ன பார்த்தாங்க, நான் எங்கேயாவது போயிருவேன், எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க, எனக்கு காய்ச்சல் வந்து அவங்க தாங்க மாட்டாங்க, எனக்கு ஏதாவது எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் எனக்கு ரப்பாக இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி என் தாய் தந்தையருக்கு என்னுடைய இறைவன் நீ இரக்கம் காட்டு என்று நீங்கள் துஆ செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த ஆயத்தின் விரிவுரையிலே பெரியார்கள் சொல்லுகிறார்கள், நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிற, 5 நேரம் நீ தொழுதாதான் நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவனாகவாய். எனவே நீ ஒவ்வொரு நாளும் உன் தாய் தந்தைக்காக 5 முறையாவது இந்த துஆவை ஓத வேண்டும், அது கட்டாயம் என்கிறார்கள். அல்லாஹ் 5 முறை ஓது. 5 நேரம் அல்லாஹ்வுக்காக தொழுகிறல்ல, 5 நேரம் உன் தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று நீ துஆ செய் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறான். இன்றைக்கு பார்க்கிறோம், இன்னொரு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு தாய் தந்தை விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றான். நான் கூட பசங்கள்கிட்ட சொல்வேன், வாரம் ஃபோன் கொடுப்பாங்க, வாரம் ஃபோன் கொடுப்பாங்க, மதரசால வெள்ளி சனி அந்த மாதிரி பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போது கத்தமா பேசுவான் ஒருத்தன், என்னம்மா என்னத்தா, அவரு அத்தாவை ஒருமையில அத்தாவை அதாவது காயிபா வச்சு பேசுறது, என்ன அவர் என்ன வரமாட்டாரா, அவர் என்ன பேச மாட்டாரா, இன்னொருத்தர் சொல்லுவா என்ன அப்படின்னுவான். இப்ப நான் வருவேன், எப்பா 2 வருஷம் 3 வருஷம் ஓதி இருக்கிற, நீ ஓதன பலனுக்கு தாய் தந்தை இடத்துல எப்படி போன்ல பேசணும்ன்ற இங்கீதம் கூட நீ பழகலையா, தயவு செய்து மாத்து, இது ஆபத்தான பழக்கம் என்று சொல்லுங்க. இது நான் சொல்லல, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல? இப்படியே சொல்றான். 3 இடத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றான்.
அதுல ஒண்ணு செய்யலைன்னா இன்னொரு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தியுல்லாஹு வ அத்தியுர் ரசூல. நீ அல்லாஹ்வுக்கு வழிபடணும், ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடணும். நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் வழிபடுவேன், ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபட மாட்டேன் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நீ வழிபட்டது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் சலாத் தொழுகையை பத்தி சொல்றானோ அங்கு அல்லாஹு தஆலா ஜகாத்தை பத்தியும் சொல்றான். அகீமுஸ் ஸலாத் வாத்து ஜகாத்ன்றான். நான் தொழுகை மட்டும் செய்வேன், ஜகாத்லாம் கொடுக்க மாட்டேன்னா உன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, எனக்கும் நீ நன்றி செலுத்து, உன்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய உன் தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்றான். நீ அல்லாஹ்வுக்கு மட்டும் ஷுக்ர் செஞ்சுட்டு உன்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு நீ ஷுக்ர் செய்யலைனா நீ அல்லாஹ்வுக்கு செய்த நன்றி ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிறார்கள் விரிவுரையாளர்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு போவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார். எங்க போகணும்? போரிலே போய் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுத்தால் ஷஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்கிறது. நான் போருக்கு போவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், உன் தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீஹிமா ஃபஜாஹித், உன் தாய் தந்தையருடைய ஹக்கை நிறைவேற்றுகிற விஷயத்திலே, கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்திலே நீ ஜிஹாது செய். அதை நிறைவேற்றுவதற்கு நீ ஜிஹாது செய். நீ எதிரிகளிடத்தில் ஜிஹாது செய்வது அப்புறம் இருக்கட்டும். அல்லாஹு அக்பர். எதிரிகளிடத்திலே போர் செய்து ஜிஹாது செய்கின்ற நன்மையை விட உன் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வது மிக மிக மேலானது என்று இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரும் பாவங்கள், நீங்க நம்ம நினைக்கிறோம் வட்டி பெரும் பாவம், சாராயம் குடிக்கிறது பெரும் பாவம், இப்படி எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். விபச்சாரம் செய்வது பெரும் பாவம், இதெல்லாம் பெரும் பாவம் நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா தாய் தந்தையர நோவினை செய்யறது பெரும் பாவம் இல்லைன்னு நினைச்சு வச்சிருக்கோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கபாயிர், பெரும் பாவம் என்ன தெரியுமா? அல் இஷ்ராக்கு பில்லா, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது சொன்னாங்க, வஉகூகுல் வாலிதைன், உன் தாய் தந்தையர்களை நோவினை செய்வதும் பெரும் பாவம் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நம் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பெரும் பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க, ஒரு 3 காரியத்தை செய்தால் அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். அதுல ஒரு அமல் என்ன தெரியுமா? உக்கூக்குல் வாலிதைன், நீ தாய் தந்தையரை நோவினை செய்தால் உலகத்தில் என்ன நல்ல அமல் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படியே வருது, உலகத்துல மற்ற பாவங்களுக்கெல்லாம் தண்டனை மறுமையில கிடைக்கும். குல்லு துனூபி யுஅখিরুல்லாஹு மின்ஹா மாஷா இலா யௌமில் கியாமா. இந்த உலகத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அதற்கான தண்டனை மறுமையில் கிடைக்கும். ஆனால் ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் தண்டிப்பான், மறுமையிலும் தண்டிப்பான். அது தாய் தந்தையர்களை நோவினை செய்வது என்றார். அல்லாஹு அக்பர். நீ இந்த உலகத்துல தாய் தந்தையரை நோவினை செஞ்சியா, அவருடைய ஹக்க நிறைவேற்றலையா, அவர்களை துன்புறுத்தினார் என்றால் அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையை கொடுப்பான், அதற்கான பாடத்தை உனக்கு வாழ்க்கையில புகட்டுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா இந்த ஹதீஸை நாம் எந்த அளவுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தாய் தந்தையர்களுக்கு, அப்ப தாய்மார்கள் கேட்கலாம், தாய் தந்தை விஷயத்துல நம்ம என்ன செய்யறது? பெரியார்கள் கிதாபுகள் எழுதுறாங்க, 10 கடமை சொல்றாங்க. ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை 10 என்கிறார்கள். முதலாவது கடமை, அன்னஹு இதா யஹ்தாஜ அஹதுஹுமா இலா த்ஆமி அத்இமுஹு, உன் தாய் தந்தையர்கள் யாராவது உன்னிடத்திலே உணவு கேட்டால், அவர்கள் உணவு சாப்பிடுவதற்கு உணவு கேட்டால் நீ அவர்களுக்கு உணவு தர வேண்டும். இது அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை. இரண்டாவது சொன்னாங்க, அவங்க போடுறதுக்கு ட்ரெஸ் கேட்டால், ஆடை கேட்டால் அவர்களுக்கு ஆடையை கொடுத்து அழகுபடுத்தி பார்ப்பது உன் மீது கடமை என்றார். மூன்றாவது சொல்றாங்க, அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஹிதுமத்தை கேட்டால், பணிவிடை செய்ய சொல்லி உன்னிடத்திலே வேண்டினால் அவர்களுக்கு நீ ஹிதுமத் செய்வது உன் மீது கடமை என்கிறார்கள். நாலாவது சொல்றாங்க, அவங்க உன்னை கூட்டா, விரிவுரையில் எழுதுறாங்க, நம்ம நஃபீலான தொழுகும் போது நம்ம தாய் தந்தை அழைச்சா அந்த நஃபீலான தொழுகையை விட்டுட்டு அவங்களுக்கு பதில் அளிக்கணுமா?
ஃபர்லுக்கு இல்லை. ஒரு நஃபீல் தொழுகையை தொழுகிறோம், அம்மா கூப்பிடுறாங்கன்னா நஃபீல் தொழுகையை விட்டுட்டு அம்மாவுக்கு பதில் அளிக்கணும்னு வருது. அப்ப நாலாவது சொல்றாங்க, தாய் தந்தையர்கள் அவர்கள் ஏதேனும் உன்னை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அஞ்சாவது சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லாத விஷயத்திலே அவர்களுக்கு நீ இத்தாஅத் செய்யணும், கட்டுப்படணும். ஆறாவது எழுதுறாங்க, அவங்கள்ட்ட பேசும்போது கடினமா, என்னமா வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் பழாப்படுத்துற, இப்படி பேசக்கூடாது, கடினமா பேசக்கூடாது, மெலினமாக பேச வேண்டும் என்கிறார்கள். ஏழாவது சொல்றாங்க, அவங்க பேரை கூப்பிடக்கூடாது. சில பேர் பாக்குற வீட்டுல செல்லமா கூப்பிட வைக்கிறாங்க. ஆயிஷா, யார் கூப்பிடுறது, மகன் பெத்த மகன் கூப்பிடுறான், உங்க கணவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையினுடைய பெயரை தன்னுடைய தாயிடத்திலே பெயர் சொல்லி கூப்பிட வைத்து அழகு பார்க்கிற அவல நிலை. இப்படி செய்யக்கூடாது, இது கண்ணிய குறைவு என்கிறார்கள். எட்டாவது சொல்றாங்க, அவங்க முன்னாடி நடந்து போனாங்கன்னா அவங்கள முந்திட்டு போகக்கூடாது, பின்னாடி தான் நடந்து போகணும். ஒன்பதாவது சொல்றாங்க, உனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் உன் அத்தாமாவுக்கு நீ கொடுக்கணும். உனக்கு எது பிடிக்காதோ, எது வெறுக்குரிய விஷயமோ அதை உன்னுடைய அத்தாமாவுக்கு நீ வெறுக்கணும் என்கிறார்கள். பத்தாவது சொல்றாங்க, அவங்களுக்காக நீ மகுஃபிரத்திற்கு துஆ செய்ய வேண்டும், அவருடைய மகுஃபிரத்திற்கு துஆ செய்ய வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கபருக்கு போனாலும் சரி, அவர்களுடைய மகுஃபிரத்திற்காக, பாவ மன்னிப்புக்காக ஒவ்வொரு நாளும் நீ துஆ செய்து வாய்ப்பு இருந்தால் அவர்கள் பெயரிலே சதக்கத்துன் ஜாரியாவை ஏற்படுத்த வேண்டும். இந்த மதரசா அப்படிப்பட்ட சதக்கத்துன் ஜாரியா தான். அமீர் அலிஜி அவர்கள், அவருடைய தாய் தந்தை ஆயிஷா காதர்ஷா அவர்கள் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட மதரசா, கியாமத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா இருக்கும். இதனுடைய நன்மை அமீர் அலிஜி அவர்கள் மூலமாக அவர்களுக்கும் கிடைக்கும், அவருடைய தாய் தந்தை ஆயிஷா காதர்ஷா அவருடைய கபருக்கும் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக. அப்ப நாம நம்ம வாழ்க்கையில நம்ம தாய் தந்தையர்களுக்காக துஆ செய்யணும். ஒரு நாளைக்கு 5 முறையாவது அந்த துஆ செய்யணும். ஒரே ஒரு நிகழ்வோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அல்கமா என்கிற ஒரு தோழர் இருந்தார். அல்கமா என்கிற நபி தோழர் இருந்தார். எந்த அளவுக்கு அந்த நபி தோழர் எப்படிப்பட்ட தோழர், அவர் மிகப்பெரிய தொழுகையாளி, மிகப்பெரிய தர்மம் கொடுப்பவர், நோன்பு வைக்கக்கூடிய தோழர் அவர். ஆனால் அவர் சக்கராத்துடைய நிலையில இருக்கிற போது அவருடைய நாவிலே கலிமா வரவில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வரவில்லை. இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு போய் கலிமா சொல்லி தர்றாங்க, கலிமா வரல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அல்கமாவுக்கு கலிமா வரவே இல்லை யா ரசூலல்லாஹ். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவங்களுக்கு அத்தாமா இருக்காங்களான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் தந்தை இல்லை, தாய் இருக்கிறார்கள், வயதான மூதாட்டி, அவர்கள் குச்சி ஊண்டிதான் நடக்கிறார்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க தாயிட்ட போய் சொல்லுங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றீங்களா அல்லது நான் ரசூல் உங்களை பார்க்க வரட்டுமான்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லுங்கன்றாங்க. இவங்க வந்து சொல்றாங்க. உடனே அவருடைய அல்கமாவுடைய தாயார், நான் வருகிறேன், ரசூலுல்லாஹ் அழைத்து விட்டார்கள் என்று குச்சி மூண்டி நபியின் சபைக்கு வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், அல்கமாவின் தாயே, உங்க மகனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அல்கமாவின் தாய் சொன்னார், என் மகன் மிகப்பெரிய தொழுகையாளி, நோம்பாளி, நிறைய தர்மம் செய்யக்கூடியவர், மிகப்பெரிய வணக்கசாலி. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உன் மக விஷயத்தில் என்ன மனநிலையில இருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்ன மனநிலையில இருக்கிறீர்கள்? அவங்க தாயார் சொன்னாங்க, என் மக மேல நான் கோபமா இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர், என் மக மேல நான் கோபமா இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் கோபமா இருக்கீங்க? அவர் மனைவிக்கு வழிபட்டு எனக்கு மாறு செய்கிறார், என் பேச்சை கேட்கிறதே இல்லை, மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார், என் கட்டுப்பட்டு நடப்பதில்லை, அதனால் அவர் மேல கோபமா இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாயின் பேச்சை கேட்டவுடன் அங்கிருந்த சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், சஹாபாக்களே, இங்கிருக்கக்கூடிய விறகுகளை எல்லாம் ஒன்று சேருங்கள், நெருப்பு பத்த வையுங்கள், நெருப்பு எரியட்டும், இந்த தாய் முன்னிலையிலேயே அல்கமாவை தூக்கி நெருப்பிலே போட்டு எரிப்போம் என்கிறார். தாயின் மனம் தாங்குமா? யா ரசூலல்லாஹ், என் கண் முன்னால் நான் வளர்த்த என் செல்ல பிள்ளையை நீங்கள் நெருப்பிலே போட்டு எரிக்க போகிறீர்களா என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்கமாவின் தாயே, உங்கள் மகனை நீங்கள் மன்னிக்காவிட்டால், இந்த உலகத்தில் நீங்கள் பொருந்தாவிட்டால், இதைவிட நிரந்தர நரகமான நாளை மறுமையின் நரகத்திலே எரிக்கப்படுவார் என்று சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சாட்சி, சஹாபாக்கள் எல்லாம் சாட்சி, என் மகனை நான் பொருந்திக் கொள்கிறேன்,
என் மகனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் பாருங்க அந்த சஹாபியின் நிலையை. போய் பார்க்கிறார்கள், அல்கமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபன் செய்து அடக்கம் செய்த பிறகு அவங்களுடைய மக்பராவிலே நின்று சஹாபாக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறார்கள். முஹாஜிரி அன்சாரி தோழர்களே, யாராவது இந்த உலகத்திலே தன் பெற்றெடுத்த தாயை விட தன் மனைவியை சிறப்புப்படுத்தி பார்த்தால், தன் பெற்றெடுத்த தாயை விட மனைவியை உயர்த்தி அவங்க பேச்ச கேட்டு தாயின் ஹக்கை சரியாக நிறைவேற்றாமல் போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும், அவருடைய ஃபர்லான நஃபீலான எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அந்த நிலையை விட்டு பாதுகாப்பானாக. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் தான் இது, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த ஆம்பளைங்களுக்கு வர்ற கஷ்டம் இருக்குது, மிகப்பெரிய சவால் தான். மனைவி பேச்சை கேட்கறதா அம்மா பேச்சை கேட்கறதா? இந்த வீடியோ கூட ஒன்று வரும், ஒரு பாலம் மாதிரி இருக்கும், நடுவில் இவன் நிற்பான், ரெண்டு சைடு, இங்கிட்டு ஒரு சைடு அம்மா நிற்பாங்க, இன்னொரு சைடு மனைவி நிற்பாங்க. இங்கிட்டு போனா இது இங்கிட்டு போய் சாயும், அங்கிட்டு போனா அது அங்கிட்டு சாயும். இவன் மனைவி பக்கம் போனா அம்மா பிரச்சனை, அம்மா பக்கம் போனா மனைவி பிரச்சனை. அந்த வீடியோட எண்டிங்ல வரும், இவன் போக தேவையில்லை, அம்மாவும் அந்த மனைவியும் சேர்ந்து இங்க வந்துருவாங்க, இது ஒரு குடும்பம் ஆயிரும். அப்படிப்பட்ட குடும்பமாக அல்லாஹ் தஆலா நம்மை குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக. விட்டு கொடுக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும், புரிதலில் பிரச்சனை இருக்கும். அடிக்கடி நம்ம சொல்றது, பொறுத்தால் பூமி ஆழ்வார். வயசுல மூத்தவங்க நாலு குறையத்தை சொல்லத்தான் செய்வாங்க. நீ சமையல்ல குறைதான் சொல்லுவாங்க, ஏன் நீ இப்படி தூங்குறன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். எல்லா காலத்திலும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் ஜெனரேஷன் ஆயிடுச்சுன்னா, என்ன மாமி அப்படி சொல்லுதுண்டு பிரச்சனையை பெருசாக்கி கடைசியா வந்து கணவன் ஏமாளியா இருந்தான பெரிய பிரச்சனை, குடும்பமே கலவர பூமி ஆகி போயிருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பொறுமையா இருந்தா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்குவான். அல்லாஹ் எந்த காரணத்தை கொண்டும் பெண்கள் தன்னுடைய கணவரை, தன் தாய் தந்தையுடைய ஹக்கை நிறைவேற்றுகிற விஷயத்தை விட்டு தடுக்குகிற மோசமான பெண்களாக யாரும் ஆகிவிடக் கூடாது. அதுவும் ஆபத்தான விஷயம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா வாழ்க்கையிலே நம் தாய் தந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று 5 முறை துஆ செய்வோம். அதிகம் அதிகம் துஆ செய்வோம். அல்லாஹ் நம் தாய் தந்தை ஹயாத்தோடு இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தருவானாக. அவர்கள் மரணித்திருந்தால் அவருடைய கபரை சூன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. يا அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை ஈண்டெடுத்து எங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கி அழகு பார்த்த எங்கள் தாய் தந்தையர்களுக்கு யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தந்திடு யா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை தந்திடு ரப்பே. யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையர்களுக்கு யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசர்லே தண்ணீர் பருகக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையர்கள் உயிரோடு இருந்தார்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மௌத்துக்கு பிறகும் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளையும் சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், சினிமாக்களுக்கு அடிமையாகுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், சினிமா பாடல்களை கேட்டு
கேட்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களில் எங்களுக்கு ரசனையை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத மாதத்திலும் ஜமாத்தோடு இமாமோ நல்ல முறையில் 5 வக்தையும் தொழுகின்ற பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. வாழ்க்கையில் நாங்கள் மௌத்துக்கு முன்னதாக பல ஆயிரம் குர்ஆனை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தான பிறகு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு குர்ஆன் ஓதுவார்களா என்று தெரியவில்லை ரஹ்மானே. அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு குர்ஆனை ஓதி வைத்துக் கொள்ள வேண்டும் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்துக்கு முன்னதாக பல நூற்றுக்கணக்கான குர்ஆனை கபருக்கு எடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் மரண படுக்கையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் படுக்கையில இருந்து மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல உடல் ஆஃபியத்தோடு சிஹத்தோடு இருந்து யாருக்கும் சிரமம் இல்லாமல் வாழ்ந்து நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு எல்லோருக்கும் உதவி செய்த நிலையிலே மரணிக்கிற தௌஃபீகை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிராக இயற்றப்படுகிற சட்டங்களை முறியடித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியை அமைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள், ரோஹிணிய முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் மரணித்திருந்தால் அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல விவசாயத்திற்கான ஏற்ற மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வெயிலை தாங்க முடியாத ரஹ்மானே. யா அல்லாஹ் கடுமையான வெயிலை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் விவசாயம் செழிப்பதற்கான நல்ல மழையை எங்களுக்கு தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே பிரியத்தையும் பாசத்தையும் கொடுத்திட ரஹ்மானே. கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமை கொடுத்திட ரஹ்மானே. மாமியார் மருமகளுக்கு மத்தியில சரியான புரிதலை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பொறுமையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பெருமையை தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில நீ மன நிம்மதியை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை ஏற்படுத்தி அமீர்ஜி அவருடைய கபரை சுவன பூஞ்சாலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தாருக்கு பரக்கத் ஆஃபியத்தை சலாமத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் அமீர்ஜி அவருடைய துணைவியாருக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த மதரசா ஆயிஷா காதர்ஷா வளாகத்தில் கியாமத் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. பலாயிரக்கணக்கான மாணவர்கள் ஓதி பட்டம் பெறக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் யாரெல்லாம் இங்கு தராவீஹ் தொழுகை வருகிறார்களோ அவருடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. கடைசி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையில உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ நினைத்தால் எங்களுக்கு ஹஜ்ஜை அழைக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ நினைத்தால் எங்களை உம்ராவுக்கு அழைக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ நினைத்தால் மதீனாவுக்கு சென்று சலாம் சொல்லக்கூடிய நசீபை தர முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னதாக அந்த நசீபை தந்திட ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகீனா அதாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.